சதிகாரர்கள் தங்கள் தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் D6 என்று பெயர் வைத்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட TATP-யை சாத்தானின் தாய் என்று அழைப்பார்கள். துருக்கியைச் சேர்ந்த உகாசா என்கிற கோட்வேர்டு கொண்ட ஒரு நபருடன் சதிகாரர்களுக்கு தொடர்பு இருந்துள்ளது. எப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில, மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையில முருகன் நிலை தீவிரமடைந்ததோ அதற்கு பிறகுல இந்த காட்சிகளை நாம பார்க்க ஆரம்பித்தோம். மோடியினுடைய வருகை அப்படிங்கிறது NDA கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆபரேஷன் D6 எனும் பெயரில் சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதே. வணக்கம் நண்பர்களே. டெல்லி கார் வெடிப்பு குறித்த திடுக்கிடும் தகவல்கள் NIA விசாரணையில் வெளியாகி உள்ளன. சதிகாரர்கள் தங்கள் தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் D6 என்று பெயர் வைத்துள்ளனர். ஆபரேஷன் D6 என்பது ஆபரேஷன் டிசம்பர் 6 என்பதன் சுருக்கமாகும். பாபர் மசூதி நினைவு தினமான டிசம்பர் 6ஆம் தேதி நாட்டின் பல நகரங்களில் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டம் தீட்டி இருந்தனர். செங்கோட்டை அருகே கார் மூலம் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் அதற்கான முன்னோட்டம் என்பதை NIA கண்டறிந்துள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி வெடிப்பொருட்கள் நிறைந்த காரை பயன்படுத்தி உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலும் அயோத்தியில் ராமர் கோயில் அருகிலும் பெரும் தாக்குதல் நடத்த சதிகாரர்கள் முடிவு செய்திருந்தனர். அவர்களின் திட்டம் புலனாய்வு அமைப்புகளின் துரித நடவடிக்கைகளால் முறியடிக்கப்பட்டது. முக்கிய சந்தேக நபர்களான உமர் நபி மற்றும் அவரது உதவியாளரான அமீர் ஆகியோர் செங்கோட்டை அருகே தாக்குதல் நடத்தியது NIA-வால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உமர் நபி பல மணி நேரமாக காரில் வெடிப்பொருள்களுடன் நகரம் முழுவதும் சுற்றி திரிந்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக 40 CCTV கேமரா பதிவுகள் தற்போது சிக்கியுள்ளன. உமர் நபியின் சதி திட்டம் அவரது உதவியாளரான முஜம்மில் ஷக்கீல் கைது செய்யப்பட்ட உடனேயே தவிடுபொடியானது. ஷக்கீலின் அறையில் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் மீட்கப்பட்டது. வெடிப்பொருட்களான அமோனியம் நைட்ரேட் TATP என்று அழைக்கப்படும் ட்ரை அசிட்டோன் ட்ரை பெராக்சைடு ஆகியன கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட TATP-யை சாத்தானின் தாய் என்று அழைப்பார்கள். அப்படி என்றால் அதனால் ஏற்படும் சேதத்தின் அளவை நாம் புரிந்து கொள்ளலாம். அத்துடன் RDX கலவையும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. துருக்கியைச் சேர்ந்த உகாசா என்கிற கோட்வேர்டு கொண்ட ஒரு நபருடன் சதிகாரர்களுக்கு தொடர்பு இருந்துள்ளது. பாகிஸ்தானை போலவே துருக்கியும் நமக்கு எதிராக செயல்பட்டு வருவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. டெல்லியில் கார் வெடிப்பு நடந்த இடத்தில் 9 மில்லிமீட்டர் அளவில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட 2 கேட்ரிட்ஜுகளும் ஒரு காலியான கேட்ரிட்ஜும் கண்டெடுக்கப்பட்டன. அவை அந்த இடத்துக்கு எப்படி வந்தன என்பது குறித்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய முன்னேற்றமாக புல்வாமா மாவட்டத்தை சார்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவரை NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஃபரிதாபாத்தை சேர்ந்த மற்றொரு சந்தேக நபராக கருதப்படும் டாக்டர் அடில் ரத்தர் குறித்து ஆனந்த்நாக் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் ஒரு பெண் மருத்துவரிடம் NIA அதிகாரிகள் புலன் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. புல்வாமாவில் உள்ள உமர் நபியின் வீடு பாதுகாப்பு படையினரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. உமரின் 2வது வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளது. டெல்லி தற்கொலை தாக்குதலில் பலியான டாக்டர் உமர் நபியும் கைது செய்யப்பட்டுள்ள பெண் டாக்டர் ஷாஹின் சயீதும் இந்த திட்டத்தின் மூளையாக செயல்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள பெண் டாக்டர் ஷாஹின் சயீத் இந்தியாவில் ஜமாத் உல் மோமினின் என்கிற பெயரில் பெண்களுக்கான அடிப்படைவாத பிரிவை நிறுவ முயற்சி செய்து வந்திருக்கிறார். பாகிஸ்தானை சேர்ந்த சதிகார அமைப்பின் வாட்ஸ்அப் சேனலை பயன்படுத்தி நாசகார வேலையில் பெண்களை ஒருங்கிணைக்க ஷாஹின் முயன்று வந்திருக்கிறார். இதற்கிடையே டெல்லி கார் வெடிப்பு சதிகாரர்கள் கோவைக்கு வந்தார்களா என்பது குறித்து கோவை மாநகர காவல்துறையிடம் NIA விசாரித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கோவையில் கார் குண்டு வெடிப்பு நடந்ததும் காரை ஓட்டி வந்த ஜமேஷா மூபின் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டிருந்ததும் பலருக்கு நினைவிருக்கலாம். பாகிஸ்தான் அளவுக்கு துருக்கியும் நமக்கு எதிராக உள்ளதே, என்ன காரணம்? அதாவது துருக்கியின் தலைமை பொறுப்புக்கு எப்போது எர்டோகன் வந்தாரோ அப்போதிருந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. துருக்கி ஒரு டயத்துல அல்ட்ரா மாடர்ன் ஸ்டேட்டா இருந்தது.
இப்போது அது அடிப்படைவாத ஒரு நாடாக மாறி இருக்கிறது. அதன் காரணத்தினால அதனுடைய எதிரொலியாக அதனுடைய வெளியுறவு கொள்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பா காஷ்மீரை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல துருக்கியின் நிலைப்பாடும் பாகிஸ்தானின் நிலைப்பாடும் ஒன்றுதான். இப்ப துருக்கியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் அது என்ன தீர்மானம் நிறைவேற்றியதோ அதன் அடிப்படையில் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது துருக்கியின் நிலைப்பாடாக இப்போது மாறி இருக்கிறது. இப்போ ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் முன்னால அது என்ன முடிவெடுத்தது அப்படின்னா, காஷ்மீர்ல பிளபிசைட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தது. அதாவது ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். காஷ்மீர் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்தணும். இப்ப காஷ்மீர் மக்கள் இந்தியாவிலிருந்து தனியா போறதுன்னு முடிவெடுத்தால் அது தனியா விட்டுறணும். பாகிஸ்தானோட சேருவதன் முடிவெடுத்தால் அதன்படி போயிடணும். இதுதான் அன்னைக்கு ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்த முடிவு. இப்ப அந்த முடிவின்படி காஷ்மீர் விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறதா பாகிஸ்தானின் நிலைப்பாடு. இப்ப அதுதான் துருக்கியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு துருக்கி இந்தியாவுக்கு ஆன்டகனிஸ்டிக்கா இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த நிலைப்பாட்டின் வெளிச்சத்தில் தான் அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல பாகிஸ்தான் யூஸ் பண்ண பல ட்ரோன்ஸ், பல தாக்குதல் ஆயுதங்கள் எல்லாமே துருக்கியில் தயாரிக்கப்பட்டது. சோ துருக்கியினுடைய கைவண்ணம் தெளிவாக இருக்கிறது. சோ பாகிஸ்தான் அளவுக்கு துருக்கி நமக்கு எதிராக திரும்பியுள்ளது என்பதை இந்தியா அறிந்திருக்கிறது. அதற்கேற்றபடியாக இந்தியா இந்த விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கும் சில திட்டங்கள் இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டு காலமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த பிரிவினை சக்திகள் திடீரென இப்போது தலை தூக்க என்ன காரணம்? மோடியின் ஆட்சி காலத்துல ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த விதமான விஷயங்கள் நடக்காமல் இருந்தன. திரும்பவும் இப்போ நடக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய முரண்கள், விலகல், முருகல் நிலை, இதெல்லாம் நான் பார்க்க ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொன்னு இருக்குங்க. நீங்க வெளியுறவுத்துறை சார்ந்து புலனாய்வை மேற்கொண்டீங்கன்னா லேயர் லேயரா வரும். இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அப்படியே இன்டர்லிங்க்டாவே போயிட்டு எப்படி பங்களாதேஷ் நடக்குதோ அது போல. ஒரு பக்கம் அமெரிக்கா நம்மோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பின்னால எங்கேயோ ஒரு இடத்துல அமெரிக்கா சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கும், அது இயக்கி கொண்டிருக்கும். அமெரிக்காவின் பேச்சுக்கு ஏற்ப பாகிஸ்தானுடைய ISI அமைப்பு, உளவு அமைப்பு செயல்படும். பாகிஸ்தானுடைய ISI சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சதிகார அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும். அந்த அமைப்பு சொல்லி இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற தேசபக்தி இல்லாத சதிகாரர்கள் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை கொல்லுவதற்கு தயாராவார். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல சூத்திரதாரியா US இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க சதிகாரர்களுக்கு தங்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறதுங்கிறது தெரியாது. இது ஒரு பெரிய வலைப்பின்னல், மாபெரும் நெட்வொர்க். இல்ல ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் நம்ம காணவே முடியாது. இந்த 2 மூலத்துல ஏதோ ஒரு மூலமாக US இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில, மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையில முருகல் நிலை தீவிரமடைந்ததோ அதற்கு பிறகுல இருந்து இந்த காட்சிகளை நாம பார்க்க ஆரம்பிச்சோம். அதை மறந்துடும். இதெல்லாம் இந்தியாவை மிரட்டி பார்ப்பதற்கான ஒரு வழியாக அமெரிக்கா கருதக்கூடும். பட் இதுக்கெல்லாம் நம்ம மறள மாட்டோம். இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம சரித்திரத்துல இதை காட்டிலும் சொல்லனா துயரங்களை எல்லாம் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். சரித்திரம் நெடுகிலும் நம்ம சவால்களை சந்திச்சுதான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதனால இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இந்திய வரலாறு தெரியாது. அதனால அவங்க ஏதோ பெருசா மிரட்டி பாக்குற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க், ஜூக்கர்பெர்க் ஆகியோரை விட நான் பணக்காரன் என JEM தலைவர் கூறியிருக்கிறாரே. அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற சதிகார அமைப்பின் தலைவர் தன்னை எலான் மஸ்க், ஜூக்கர்பெர்க் இவர்களை காட்டிலும் பணக்காரன், அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது உலக நாடுகள் பலவற்றால் தடை செய்யப்பட்டிருக்கிற அமைப்பின் தலைவர், அவர் அவ்வாறு சொல்லி இருக்கிறார். ஆனால் இது உண்மை என்னன்னா, அதாவது தடை செய்யப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் உள்ள அமைப்புகளுடைய வருஷ பட்ஜெட், அந்த அமைப்புகளுடைய டோட்டல் வருஷ பட்ஜெட் பாகிஸ்தானுடைய பட்ஜெட்டை காட்டிலும் அதிகம் அப்படின்னு நம்மளால படிச்சிருக்கேன். அப்படின்னா இப்ப அந்த சதிகார அமைப்பினுடைய தலைவர் சொன்னது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? சோ இதுல இருந்து மற்ற நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கே தலைவலியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு பணம் எங்கிருந்தோ கோடி கோடியாக கொட்டி கொண்டு இருக்கிறது.
அப்போ அவர்களுக்கு பணம் சேருவதை தடுப்பதற்கான வழிகள் குறித்து எல்லா நாடுகளும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த விதமான ஒரு அடிப்படைவாத சதிகார அமைப்பு வளர்ந்து கொண்டே போவது என்பது மொத்த உலகத்துக்குமே தலைவலி. இதனால ஏதோ ஒரு நாட்டுக்கு தலைவலி இன்னொரு நாட்டுக்கு நன்மைங்கிறதுலாம் கிடையாது. பாகிஸ்தானியே எடுத்துக்கங்க, அவங்கதான் ஊட்டி இந்த தீவிரவாத செயலை, அநியாயங்களை, சதிகார செயல்களை வளர்த்து கொண்டே வந்தார். இன்னைக்கு அவர்கள் வளர்த்து விட்ட அந்த சதிகார செயல்கள் அவர்கள் நட்டைய பதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுடைய நாட்டுல பயங்கரவாத தாக்குதல்கள் பெருகிவிட்டன, இதை ஆப்கான்ல இருக்க தலிபான் கண்ட்ரோல் பண்ணணும். இதைத்தானே நேத்திக்கு வரைக்கும் நாம பாகிஸ்தானை பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதைத்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் அறுத்து கொண்டிருக்கிறது, அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த விதமா அதுவும் எப்படின்னா, அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு ஆடியோல வெளிப்படையா சொல்லி இருக்கிறார், எலான் மஸ்கை காட்டிலும் பணக்காரன், ஏன்டா அவ்வளவு பணம் இருக்குன்னா உலக நாடுகள் அலர்ட் ஆக வேண்டிய தருணம் இது. டிசம்பர் 6 அபாயம் தவிர்க்கப்பட்டு விட்டதா? டோட்டலா 100% டிசம்பர் 6 அபாயம் தவிர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவு தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலா இந்த புலனாய்வு அமைப்புகள் உஷாராகாமல் இருந்திருந்தால், இந்த டெல்லி கார் வெடிப்புக்கு முன்பாகவே யூபியில ஷஹரன்பூர்லையும் அதே போல லக்னோல ஷாஹினும் கைது செய்யப்படாமல் போயிருந்தார். ஷஹரன்பூர்ல அடில் அகமது கைது செய்யப்பட்டார், அவர் ஒரு டாக்டர். அதே போல ஷாஹின் சயீத், அவர் ஒரு பெண் டாக்டர். இவர்கள் மட்டும் கைது செய்யப்படாமல் போயிருந்தால், அவர்கள் மூலம் புலனாய்வு இதுல நமக்கு கிடைத்த விவரங்கள் கிடைக்காமல் போயிருந்தால், அநேகமா டிசம்பர் 6th ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நாம் எதிர்நோக்கி இருப்போம். இப்போ இந்த டிசம்பர் 6th அபாயம் என்பது பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமளவு தடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு காம்ப்ளசன் மூட்ல நம்ம இருக்க முடியாது. ஏன்னா பயங்கரவாதிகள் அருகம்புல்லு போல அப்படியே பரவி இருக்கக்கூடியவர், மக்களோடு மக்களாக ஊடுருவி கலந்து நிற்கக்கூடியவர். இல்ல ஒவ்வொருத்தரையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஆக கடினமான காரியம். அப்படிங்கிறப்போ எப்போதும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த ஒரு அடிப்படை புலனாய்வு நிறுவனங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால அவங்களும் ரொம்ப உஷாராக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை உத்தரவாதமா சொல்ல முடியும், டிசம்பர் 6th அபாயம் என்பது பெருமளவு தடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு உத்தரவாதமா சொல்லலாம். இந்த அபாயத்தின் வீச்சை புரிந்து கொள்றதுக்கு ஒன்ன நாம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல பயங்கரவாதம் அது பத்தின டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்ததுன்னா, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிற போது, வறுமையும் ஏழ்மையும் அதிகமாகிற போது, அப்ப காசுக்கு வேண்டி பணத்துக்காக இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று விடுகிறார்கள். அவர்கள் கையில AK-47 மற்ற ஆயுதங்களை தூக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருந்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நேரேட்டிவ் தொடர்ந்து இருந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நேரேட்டிவ்க்கும் யதார்த்தத்துக்கு சம்பந்தமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நன்கு படித்த MBBS படித்து முடித்த டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய, மருத்துவக் கல்லூரியில பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள் தற்கொலை குண்டுதாரியாக மாறுகிறார். அவங்களுக்கு சம்பளத்துக்கு குறைச்சல் இல்லை, ஏர்னிங்க்கு பிரச்சனை இல்லை, நல்லா சம்பாதிக்கக்கூடிய. இப்ப புல்வாமால அந்த உமர் நபியோட வீட்டுல எல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க, அந்த வீட்டை பாருங்க. ஏன்னா ஒரு ஏழையுடைய குடிசை மாதிரியா இருக்கு அந்த வீடெல்லாம், எப்படி சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. அப்படிங்கிறப்போ பயங்கரவாதத்துக்கும் படிக்காதவர்களுக்கும் தான் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் எண்ணப்பட்டு வந்தது இல்லையா, அது வெறும் கட்டுக்கதை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம் என்பது ஒரு சித்தாந்தமாக பார்க்கப்படுகிறது. அந்த சித்தாந்தத்தின் மூலம் ஈர்க்கப்படுகிறவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் பயங்கரவாதிகள் ஆவார்கள், பணக்காரர்களாக இருந்தாலும் பயங்கரவாதிகள் ஆவார்கள், படித்தவர்களாக இருந்தாலும் அப்படி ஆகும். சோ அது ஒரு கோட்பாடாக இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த காசுக்கு சத்தம் தான் தீவிரவாதத்தின் பக்கம் போவான் அப்படிங்கறதுல பழைய கதை. இப்ப அந்த ஓல்டு தியரில அவுடேட்டட். யார் வேண்டுமானாலும் தீவிரவாதி ஆகும், அந்த ஈடுபாடு இருந்தால் போதும். அது ஏதோ ஒரு பெரிய உன்னத கோட்பாடு மாதிரி. எதற்காக சாகிறோம் என்றே தெரியாமல் சாவதற்கு தயாராக மனிதர்களின் மூளை செலவை செய்கிறார். இது அடுத்த கட்ட அபாயம் என்னன்னா, இந்த விதமான காரியத்தை செய்வதற்கு பெண்களை தயார் செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிற ஷாஹின் அதற்கிட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதன் மூலம் இஸ்லாமிய பெண்களை மூளை செலவை செய்வதற்கு அவர் முயற்சி செய்து வந்திருக்கிறார். அதெல்லாம் இப்போ வெளியில வந்திருக்கு. நல்ல வேளை ஆரம்பத்திலே எல்லாம் தெரிய வந்தாச்சு. அதனால இப்ப நிறைய பேரை நம்ம தூக்கி இருக்கோம். இல்ல என்னையே வெளிப்படையா ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 73 பேர் 72 பேரை நாங்க கைது செஞ்சிருக்கோம். ஆனால் இதை தவிர அண்டர் கிரவுண்ட்ல ஏராளமா இருக்கும் ஆபரேஷன்ஸ், பல விஷயங்கள் பிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு NIA மூலமா நமக்கு வரக்கூடிய தகவல் என்பது NIAவுக்கு கிடைத்திருக்கல 50ல் ஒரு பங்கு தான் இருக்கும்.
மத்த அத்தனையும் அவங்க கான்பிடென்ஷியலா வச்சிருப்பாங்க. ஏன்னா சில தகவல்கள் எதிரிக்கு கூட தெரியக்கூடாதுன்னு இருக்கும். அதை பொதுவெளிக்கு கொண்டே வர மாட்டாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தால் நம்முடைய எதிரிகள் அலர்ட் ஆவார்கள். பயங்கரவாத அமைப்புகள், அண்டை நாடு இதெல்லாம் அலர்ட் ஆயிடும். அதனால நமக்கு தெரிய வந்த தகவல்கள் மிக குறைவு. அந்த சொற்ப தகவல்களே நம்மை அதிர வைக்கக்கூடியதாக இருக்கிறது. முழு தகவல்னா நமக்கு கிடைச்சோம்னா உறைஞ்சு போயிடும். இன்னைக்கு இந்த பாதுகாப்பு அமைப்புகள் இந்த அளவுக்கு உஷாராகவும் தெளிவாகவும் இருந்த காரணத்தினால்தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டு இருக்கிறது, தடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம வந்துவிடக்கூடாது. எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினுடைய நாம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், உஷாராக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதை நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக உணர்ந்துள்ளன. பிரதமர் மோடியின் கோவை விசிட் பற்றி பிரதமர் மோடி இன்று பிற்பகல் 1:30 மணி அளவுல கோவை வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் கோவையில் தங்கி இருக்கிறார். பிற்பகல் அரௌண்ட் 3:30 அவர் டெல்லிக்கு கிளம்புகிறார். கோவையில கொடிசியா அரங்கத்தில் நடைபெற உள்ள இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்கிறார், உரை நிகழ்த்துகிறார். சோ இதுதான் அடிப்படை அஜெண்டா. ஆனா இந்த மீட்டிங்க்கு சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்பட்டிருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அதே போல பிரைம் மினிஸ்டரை ரிசீவ் பண்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி வருவார் என்று கூறப்படுகிறது. அப்படின்னா இதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது. என்னன்னா பீகார்ல மிகப்பெரிய வெற்றியை என்டிஏ அடைந்திருக்கிறது. இந்த வெற்றியை பெற்ற இந்த முடிவுகள் வந்ததுக்கு அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். அதே நாள்ல இன்னொரு பக்கம் பிரேமலதாவை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் சந்தித்து பேசினார். அதே நாள்ல எடப்பாடி பழனிசாமி பாமக எம்எல்ஏ ஒருவர் சந்தித்து பேசினார், மேட்டூர் எம்எல்ஏ சந்தித்து. இவ்வளவு நடந்திருக்கு. அப்படின்னா இந்த பீகார் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு லைட் நமக்கு என்ன அப்படின்னா, பீகாரை போலவே எல்லோரும் ஒற்றுமையாக அத்தனை பேரும் என்டிஏவுக்குள் வந்தால் என்டிஏ மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுக்கான பாடத்தை பீகார் எலெக்ஷன் கற்று தந்திருக்கிறது. பீகார் எலெக்ஷன்ல இப்ப போன தடவை என்டிஏல சிராக் பாஸ்வான் இல்ல, இந்த தடவை அவர் வந்திருந்தார். எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்கு. சோ அது போல அன்டிசைடடா இருக்கக்கூடிய தேமுதிகவை திரும்ப என்டிஏவுக்குள்ள கொண்டு வரணும். அதே போல முடிவெடுக்காமல் திணறி கொண்டிருக்க பாமகவை உள்ள கொண்டு வரணும். பாமகல இருக்கக்கூடிய 2 ஃபேக்ஷன் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. அது தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை. அது வெறும் அரசியல் பிரச்சனையாக இருந்திருந்தால் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். அது அரசியலை தாண்டி வேற சில அம்சங்கள் இருக்கு, அதனால தீர்க்கப்படல இப்ப வரைக்கும். அது அவங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா இப்போ ஒரு ஃபார்முலா அவங்கள்ட்ட ஃப்ளோட் ஆயிருக்கு, அவங்கள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு பிஜேபி தலைமையிடம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் அடிச்சுக்க, உங்களுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிக்க. ஆனா நீங்க 2 பேருமே இந்த கூட்டணிக்குள்ள வந்துருக்கு என்டிஏவுக்கு. இப்ப பிஎம்கேக்கு மொத்தமா என்ன சீட்டு கொடுப்போமோ அந்த சீட்டை கொடுத்துடலாம். அத இந்த 2 ஃபேக்ஷனும் நீங்க உங்களுக்குள்ள பேசி பிரிச்சுக்க. ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுட்டு நீங்க ஒரு கூட்டணியில, அன்புமணி ஒரு கூட்டணி இல்ல, அதே போல ராம்தாஸ் இன்னொரு கூட்டணில அப்படின்னா பிஎம்கே ஓட்டு உங்களுக்கே முழுமையா சேராது. அது 2ஆ ஸ்பிளிட் ஆறப்போ 2 தரப்புமே படுதோல்வி அடை. எனவே 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள இருங்க. நீங்க எப்போ உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனுக்கு அப்போ நீங்க சால்வ் பண்ணிக்கங்க, அது உங்க பாடு. ஆனால் அதே நேரத்துல மொத்தமா கொடுக்கிற பிஎம்கேக்கு கொடுக்கிற தொகுதிகளை நீங்க உங்களுக்குள்ள பேசி பங்கிட்டுக் கொள்ளுங்கள். நீங்க ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறப்போ உங்களுடைய ஓட்டு பிளவுபடாது, 2 பேருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்த்து இன்னொன்னு கேள்வி கேட்கலாம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இது ஒரு வழக்கமான சோ கால்டு கொஸ்டின், மீடியா கஷ்டப்பட்டு ஃப்ளோட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை ஒண்ணு நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளறோம். டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, அவங்க 2 பேரையும் வெளியில போன்னு என்டிஏ சொல்லல, அவர்களாக வெளியேறினார்கள். நாங்க என்டிஏ விட்டு போறோம்னு சொல்லிட்டு அவங்களா செயற்கையா சில காரணங்களை உருவாக்கி கொண்டு அவர்களாக வெளியேறினார். இருந்தாலும் அவர்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு புது ஃபார்முலாவை பிஜேபி தலைமை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் கேள்விப்பட்ட வரையில என்ன அப்படின்னா, பிஜேபி அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்குமான தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து கேட்டு பெற்று அவர்களிடம் பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்க்கும். சோ பிஜேபிக்கு அவங்களுக்கு இடையில தான் அலையன்ஸ், ஏடிஎம்கேக்கும் அவங்களுக்கு இடையில அலையன்ஸ் கிடையாது. ஆனா அவங்க என்டிஏல இருப்பாங்க. இந்த விதமான ஒரு நூதன திட்டம் ஒன்றை பிஜேபி தலைமை வகுத்து இருக்கிறது. சோ இப்ப எல்லாரையும் உள்ள கொண்டதுக்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வருகிறார். இன்றைக்கு மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நேரம் பேசுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் எப்போதுமே இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே சில தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் சொல்லப்படுற எல்லாமே டென்டேட்டிவ் தான். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் பல விஷயம் மாறும். எப்போதுமே அவருடைய விசிட்ங்கிறது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான்.
இப்ப வரைக்கும் கூறப்பட்டு இருக்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்திப்பார், மோடியுடன் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு, நான் சொல்ற வரைக்கும் இது நிஜம். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்ன சேஞ்ச் வரும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில மோடியினுடைய வருகை அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல மோடியினுடைய விசிட் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் தமிழக அரசியல் களம் அதிர்ந்து இருக்கிறது. இன்னொன்னு, மோடியை வரவேற்பதற்கு தமிழக பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் போகிறார். நயினாரும் எடப்பாடி பழனிசாமி நல்ல நண்பர்கள், அது எல்லோருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ நயினார் முன்னிலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியுடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு சிங்க்ரோனைஸ்டு மேனர்ல சில நல்ல விஷயங்கள், கூட்டு முயற்சிகள் அரங்கேறுவதற்கு மோடியின் வருகை திட்டவட்டமாக பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.